கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கண்டினியூஷன் கிளாஸ் பார்க்குறோம். அதாவது ரயில்வேஸோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட கண்டினியூஷன் கிளாஸ். சரிங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ரயில்வே எக்ஸாம்ல எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நாம ரயில்வேஸ்லேயே 2015ல கேட்ட அந்த கொஸ்டின் பேப்பர்ல வேற என்னென்ன மாடல் எல்லாம் கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். சரியா? சரி, இப்போ எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்க, நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கேள்வி. ரயில்வே எக்ஸாம்ல நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஒரிஜினல் எக்ஸாம்ல வந்த கேள்வி அப்படியே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 3, 12, 27, 48, 75, 108 question mark. நம்பர் திருப்பி சொல்றேன். 3, 12, 27, 48, 75, 108 question mark. ஆக்சுவலா நம்பர் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸை வச்சு 3 கொஸ்டின்ஸும் ஏபிசிடியை வச்சு அந்த மாடல்ல 2 கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுலயும் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போம். 1 நான் ஆப்ஷன்ஸும் சொல்றேன். 162, 183, 192, 147. சரி, இப்ப பாருங்க, எனக்கு அப்படியே அந்த சம்ம படிங்க, சொல்லுங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. 3, அப்புறம் 12, 27, 48, 75, 108, அப்புறம் கொஸ்டின் மார்க். கரெக்டா? கொஸ்டின் மார்க். சரி, ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த நம்பர்ஸ் வந்து பாருங்க 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டிபிளிகேஷன் பண்ணல, அதே மாதிரி டிவிஷன் பண்ணல அப்படின்றத மட்டும் உறுதிப்படுத்திக்கலாம். சரிங்களா? மற்றபடி இது ஆடோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிருப்பாங்க. இந்த சைட்ல இருந்து பார்த்தா ஆட் பண்ணிருப்பாங்க, இந்த சைட்ல இருந்து பார்த்தா சப்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி வர சம்பளம் சிம்பிளா டிஃபரன்ஸ் எடுங்க, வேற ஒண்ணுமே இல்ல. டிஃபரன்ஸ் எடுத்து போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப டிஃபரன்ஸ் எடுத்து போடும்போது இங்க டிஃபரன்ஸ் என்ன வருது, எனக்கு 9 வரும். கரெக்டா? ஏன்னா 9 + 3 12. இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ டிஃபரன்ஸ் எடுக்கும்போது சில பேருக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. சரியா? அந்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது பாருங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இது 27, இது 12, அதாவது 27, இது 12. என்ன பண்ணனா 20 - 10 என்ன வரும்? 20 - 10 என்ன வரும்? வெறும் 10. 20ல 10% எவ்வளவு வரும்? வெறும் 10 தானே வரும். சரியா? அப்புறம் 7ல 2% எவ்வளவு வரும்? 5 + 5. அப்புறம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 + 5 எவ்வளவு? 15. அதாவது நீங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. 12ன்ற நம்பரை 27ன்ற நம்பரை டிஃபரன்ஸ் எடுக்கணும்ல. 20 - 10 டிஃபரன்ஸ் எவ்வளவு? +10. 7 - 2 எவ்வளவு? 5. +10ஓட இந்த +5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 15 தானே. அப்ப டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல என்ன வந்துடும்? 15. அதே மாதிரி ஒரு நம்பருக்கு ஃபாஸ்டா போடணும். பாருங்க, இப்ப அடுத்த நம்பருக்கு எப்படி போடுறேன்? ஏன்னா இந்த நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறதுதான் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. சரியா? அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு இந்த நம்பர் இந்த 2 நம்பருக்கு எனக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். ரைட்டா? 40 - 20 எவ்வளவு வரும்? 20. 8 - 7 எவ்வளவு? 1. அப்போ +1. கரெக்டா? அப்ப என்ன வந்து எனக்கு 21. இந்த இடத்துல 21. இப்ப அடுத்ததா இந்த 2 நம்பருக்கு இங்க பாருங்க, கேப்ல பண்ணுவோம். இங்க ஒரு சின்ன லாஜிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 70 - 40 என்ன வரும்? 30. 70 - 40 30. 5 - 8 என்ன வரும்? 5 - 8 -3. கரெக்டா இல்லையா? 5 - 8 என்னது? -5 - 8 என்ன வரும்? -3. கரெக்டா? -3 வந்துடும். ஏன்னா 5 - 8. ஏன்னா இது 5 - 8 பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வந்துடும்? -3 வரும். இப்ப எனக்கு முதல்ல எவ்வளவு இருக்குது? 30 இருந்தது. அப்புறம் -3 இருக்கு. 30 + 30 -3 எவ்வளவு வரும்? எனக்கு 27. சோ நீங்க ஃபாஸ்டா இப்படி தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்படி போடும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் கடகடன் ஃபாஸ்டா போடலாம். அது எத்தனை டிஜிட் நம்பரா இருந்தாலும் ஃபாஸ்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்ப அடுத்து 108 - 75. 108 - 75. இப்ப 100ல 70% எவ்வளவு வரும்? எவ்வளவு? 30. ரைட்டா? 8ல 5% எவ்வளவு வரும்? +3. கரெக்டா? அப்ப என்ன வந்துடும்? எனக்கு என்ன வந்துடும்? 33. சப்போஸ் உங்களுக்கு இது எந்த ஆர்டர்ல வந்திருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க, திருப்பி டிஃபரன்ஸ் எடுங்க. என்ன பண்றீங்க?
திருப்பி டிஃபரன்ஸ் எடுங்க. இப்ப திருப்பி டிஃபரன்ஸ் எடுத்தா 9 க்கு 15 என்னப்பா டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? 6. 15 க்கு 21 க்கு என்ன டிஃபரன்ஸ்? 6. 21 க்கு 27 க்கு என்ன டிஃபரன்ஸ்? 6. 27 க்கு 33 க்கு என்ன டிஃபரன்ஸ்? 6. அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அதான் அடுத்த நம்பர். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அதுதான் அடுத்த நம்பர். நம்பர் சீரீஸ்ல அடிஷனை வச்சு சரியா அல்லது சப்ட்ராக்ஷன் இதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெறும் டிஃபரன்ஸ் 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 எடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து காமன் வரும். அது அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். மல்டிபிகேஷன் பேஸ் பண்ணி வரும்போது டிவிஷன் பேஸ் பண்ணி வரும்போது அதுக்கு மெத்தட் வேற. சரியா? நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல அதுக்கான கொஸ்டின் எதுவும் கொடுக்கல, அதனால அதை சால்வ் பண்ணல. சரியா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் ரயில்வே எக்ஸாம்ல 2015 நடந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? 2015 ஒரிஜினல் ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அதை எப்படி சால்வ் பண்றது ஈஸியா அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இந்த எக்ஸாம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா RRB RPF RPSF எக்ஸாம். சரிங்களா? எப்ப நடந்தது கேள்வி கேட்டா 15 to 2015 நடந்திருக்க ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. சரியா? சரி. சோ அப்ப நம்பர் சீரிஸ்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும்? அப்படியே கரெக்டா ஆட் பண்ணுங்க. 147. ஈவன் நான் ஆட் கூட பண்ணாமையோட சொல்றேன், கவனிங்க. வெறும் லாஸ்ட் டிஜிட் மட்டும் வச்சு சொல்றேன் பாருங்க. லாஸ்ட் எல்லாத்தையும் ஆட் தான பண்ணோம். 8 + 3 என்ன? 11. 11 + 6 என்ன? 17. லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் டிஜிட் என்ன? 7. புது ஆப்ஷன்ல எந்த டிஜிட்டுக்கு 7 இருக்கு? எந்த ஆன்சர் ஆப்ஷனுக்கு 7 இருக்கு? வெறும் ஒரு ஆப்ஷனுக்கு தான் 7 முடியுது. கரெக்டா இல்லையா? ஏன்னா நான் 4 ஆப்ஷன் சொல்லணும் இல்லையா? 162 183 192 அப்புறம் 147. அதுல ஒரே ஒரு டிஜிட் தான் முடியுது எனக்கு. அதாவது ஒரே ஒரு நம்பருக்கு தான் லாஸ்ட் டிஜிட் என்னவா முடியுது? 7. ஆன்சர் முடிஞ்சு போச்சா? சோ அப்ப நீங்க இதை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா டிஃபரன்ஸா எப்படி எடுக்கணும் அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த டிஃபரன்ஸ் என்ன எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபாஸ்டா எடுக்க உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு மெத்தட் எப்படின்றத நான் சொல்லிட்டேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கும்போது எப்பவுமே பிளஸா மைனஸான்றத மட்டும் ஞாபகத்துல மனசுல வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா பிளஸ் நம்பர்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிளஸ் மைனஸ் வரும்போது அங்க அகைன் நீங்க திருப்பி டிஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்ப அடுத்தது இதே நம்பர் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். என்ன நான் சொல்லிட்டே வரும்போது நீங்க ஆன்சர் சொல்றீங்க. பாருங்க 49 121 169 289. அப்புறம் என்ன வரும்னு கேக்குறாங்க. 49 121 169 289 அப்புறம் கொஸ்டின் மார்க். என்ன வருது? 49 7 ஸ்கொயர், 121 11 ஸ்கொயர், 169 13 ஸ்கொயர், 289 17 ஸ்கொயர். அப்போ அடுத்த நம்பர் என்ன வரணும்? இங்க முக்கியமா இந்த நம்பர் எல்லாமே என்ன நம்பர் சார்? இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர் அப்படி சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன்லாம் தேவையில்லை, அப்படியே நீங்க பட்டு சொல்லலாம். என்ன அந்த கொடுத்துருக்க அப்படியே சொல்லுங்க. 49 அப்புறம் 121 169 அப்புறம் 289 அப்புறம் கொஸ்டின் மார்க். இத பார்த்த உடனே அடுத்த செகண்டே சொல்லலாம். பாருங்க, இது என்னது? 7 ஸ்கொயர். இது என்னது? 11 ஸ்கொயர். இது என்னது? 13 ஸ்கொயர். இது என்னது? 289 என்னது? 17 ஸ்கொயர். அப்புறம் அடுத்தது என்ன வரும்னு கேக்குறாங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க. 7 11 13 17 எல்லாமே பிரைம் நம்பர். கரெக்டா இல்லையா? பிரைம் நம்பரோட கண்டினியூஷன் ஸ்கொயர். அப்ப 17 அடுத்த பிரைம் நம்பர் எது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப 19 ஸ்கொயர் என்ன? அவ்வளவுதான் ஆன்சர். 19 ஸ்கொயரோட 19 ஸ்கொயர் என்ன வரும்? 361. அவ்வளவுதான். அப்ப இந்த நம்பர் சீரிஸ் क्वेश्चनக்கு நான் பார்த்து ஜஸ்ட் லைக் ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாமா? சரியா? சரி, இப்ப அடுத்த क्वेश्चन எடுப்போம். அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா சீரிஸ் ஃபார்மேட் தான். ஆனா இங்க நம்பர் வராது, அதுக்கு பதிலா ஆல்பபெட்ஸ் வரும். சரியா? எழுதிக்கங்க. A dash C C ABC. நான் சொல்ற கரெக்டா எழுதணும், ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ்டேக் ஆக கூடாது. A dash CC ABC dash A dash CC dash B CC. ஆப்ஷன்
First option CBCB. Second option BCBA. Second option BCBA. Third option BACB. BACB. Fourth option BBCC. 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 Okay va? BCBA. சரி பாருங்க. Okay, good. Option good. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இது எக்ஸாம் இந்த மாடல்ல கொடுக்குறாங்க. சோ இந்த மாடல்ல கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிள். எனக்கு அப்படியே அந்த क्वेश्चन அப்படியே படிங்க. நான் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். A அப்புறம் டேஷ் அப்புறம் CC ABC அப்புறம் டேஷ் A டேஷ் CC டேஷ் BCC. ஆப்ஷன் என்ன சொன்னா CB அப்புறம் அடுத்த ஆப்ஷன் BCBA அடுத்த ஆப்ஷன் BACB அடுத்தது BBCC. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரி கேக்குறாங்க. இதுவும் வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா சீரீஸ் மாதிரி தான். சரி, ஆனா என்ன ஆல்பபெட் கொடுத்து சீரீஸ். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா என்னடா அது ஏதோ பார்க்க ஒரு மாதிரி இருக்காங்க யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷனை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒரு ஆப்ஷனா சப்ஸ்டிட் பண்ணிட்டே வரும்போது ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷனுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர்டர் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, எனக்கு வந்து எல்லாமே ஏபிசிலியே இருக்கா? ஏபிசிலியே இருக்கா? அப்பனா கண்டிப்பா இங்க கொடுத்துருக்க சீரீஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா ரிப்பீட் ஆகும். எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு 3 வாட்டி ரிப்பீட் ஆகும், அல்லது எவ்ரி 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒன்னு எவ்ரி 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், அல்லது அவ்வளவுதான் எவ்ரி 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். எப்பவுமே உங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி மாடல் கொடுக்குற எந்த சம்மா இருந்தாலும் சரி, அதிகபட்சம் என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு காம்பினேஷன் எப்படி வரும்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, அதோட லெட்டர்ஸ் இருக்கலாம், அல்லது +1 லெட்டர் இருக்கலாம், அல்லது +2 லெட்டர் இருக்கலாம். அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது சீரீஸ். இங்க எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? ஏபிசி 3 லெட்டர் தானே இருக்கு. அப்போ ஒன்று 3 லெட்டர்ல இருக்கலாம், அல்லது 4 லெட்டர்ல இருக்கலாம், அல்லது 5 லெட்டர்ல இருக்கலாம். கண்டிப்பா அதுக்கு மேல இருக்காது. அப்ப 3 லெட்டர் 4 லெட்டர் 5 லெட்டர் அதுல எதுன்னு எனக்கு தெரியாது. எப்பவுமே என்ன பண்ணுங்க, இங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எத்தனையோ அதோட எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு ட்ரை பண்ணுங்க. மெஜாரிட்டி அதுல ஆன்சர் வரும். சரியா? சோ இப்போ என்ன பண்றேன், நான் ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு நான் சி இங்க வருது. சரியா? இங்க சி வருது. அப்புறம் இந்த பி ஐ இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அடுத்தது இந்த சி ஐ இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அடுத்து இந்த பி ஐ இங்க சப்ஸ்டிட் பண்றேன். பாருங்க, நான் படிச்சு பாருங்க. ஏ சி 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 அகைன் ஏபிசி வந்துதா, ஒரு ஆர்டர் இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது, விட்டுருங்க. சரியா? அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது, விட்டுருங்க. சரியா? எப்பவுமே எனக்கு ஒரு ரிப்பீட்டட் ஆர்டர் வரணும். சரியா? ரிப்பீட்டட் ஆர்டர் வரணும், அல்லது இன்க்ரீசிங் ஆர்டர் மாதிரியே வரணும். ஃபர்ஸ்ட் ஏன்னு இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஏ இருக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஏ இருக்கும், அப்புறம் 3 ஏ மாறும், அப்புறம் 2 ஏவா மாறும், கடைசியில ஒரு ஏ, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். சரியா? சரி, இப்ப பாருங்க, எனக்கு இப்ப 2வது ஆப்ஷன் இருக்கு. 2வது ஆப்ஷன் அந்த இடத்துல எழுதுறேன். இப்ப பி இங்க வரும், சி இங்க வரும், அப்புறம் இந்த பி இங்க வரும், அப்புறம் இந்த ஏ இங்க வரும். பாருங்க, ஏபிசி சி ஏபிசி சி ஏபிசி சி ஏபிசி சி. அப்போ 4 விஷயம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? 4 லெட்டர்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த மாடல்ல உங்களுக்கு क्वेश्चन பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தோணும். பட் நீங்க என்ன பண்ணணும், ஒரு क्वेश्चन ஒரு ஆப்ஷன் சீட்டை அங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துல ஆர்டர் வருதுன்னு பாருங்க. ஆர்டர் வராத இருக்கிற மண்டே போட்டு உடச்சிக்காதீங்க. என்ன ஆர்டரே தெரியலையே அப்படின்னு போட்டு மண்டே போட்டு உடச்சிக்காதீங்க. நீங்க படிச்சு பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு கண்டினியூட்டி. அது அப்ப இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஜஸ்ட் இங்க இருக்க ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். கஷ்டமே கிடையாது. புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம். ஆக்சுவலா இந்த மாடல் வந்து உங்களுக்கு 2 क्वेश्चन கொடுத்துருக்காங்க. நான் ஒரு क्वेश्चन மட்டும் போட்டேன். இன்னொரு क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருக்கு, அதனால அது போடல. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல 2015 ரயில்வேஸ்ல நடந்த ஒரிஜினல் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனாலஜி क्वेश्चंस கொடுத்துருக்காங்க, கிளாசிபிகேஷன் क्वेश्चंस கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா,
நேபாள், ஜெர்மனி, சைனா, இந்தியா. இதுல எதுப்பா ஆட் மேன்? நேபாள், ஜெர்மனி, இந்தியா, சைனா. இதுல எது ஆட் மேன்? அவ்வளவுதான், ஜெர்மனி. மற்றதெல்லாம் ஏசியன் கண்ட்ரிஸ். புரியுதா? நேபாள், ஜெர்மனி, சைனா, இந்தியா. இதுல எது ஆட் மேன் கேட்டா ஜெர்மனி. தட்ஸ் ஆல். சோ இது மாதிரி தான் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இந்த கேள்வி எப்படி கேட்கறாங்க? ஆட் மேன் எதுன்னு கேட்கறாங்க. ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி எடுத்துங்க. அடுத்து நீங்க எழுதிங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆட் மேன் எதுன்னு கேட்கறாங்க. ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். சரியா? அதுல क्वेश्चन பாத்தீங்கன்னா BY CV DW AZ. திருப்பி சொல்றேன். BY CV DW AZ. என்ன ஆன்சர்? எது இதுல வித்தியாசமா இருக்கோ அதான் ஆன்சர். எது இதுல வித்தியாசமா இருக்கோ அதான் ஆன்சர். BY CV DW AZ. எது இதுல வித்தியாசமா இருக்கோ அதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். பெருசாலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஏக்கு லாஸ்ட் லெட்டர் எது? ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர் எது? Z. அத மாதிரி B ஆரம்பத்துல இருந்து ரெண்டாவது லெட்டர். சரியா? B ஆரம்பத்துல இருந்து ரெண்டாவது லெட்டர். அப்போ Y கடைசில இருந்து ரெண்டாவது லெட்டர். அப்பனா இத நான் என்ன சொல்றேன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ் சொல்லலாமா இல்லையா? அப்ப A ஓட ஆப்போசிட் லெட்டர் Z, B ஓட ஆப்போசிட் லெட்டர் Y. சரியா? அப்போ C ஓட ஆப்போசிட் லெட்டர் என்னவா வரும்? C ஓட ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்? C ஓட ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்? X வரும். X வரணும். ஆனா இங்க C பக்கத்துல என்ன இருக்கு? V இருக்கு. C V இருக்கா இல்லையா? அப்ப அது தப்பு தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா D க்கு வந்து W வரும். D க்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்? W. முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட் மேன் இஸ் CV. தட்ஸ் ஆல். ஆட் மேன் என்னது? CV. அடுத்தது அப்படியே எடுத்துங்க. அடுத்தது 18 27 33 9. இதுல ஆட் மேன் என்ன? 18. உடனே பதில் சொல்லாதீங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. சரியா? தப்பா சொல்லாதீங்க. 18 27 33 9. 18 27 33 9. இதுல எது ஆட் மேன்? பாருங்க, 18 வந்து 9 ல டிவைட் ஆகும், 27 9 ல டிவைட் ஆகும், 9 9 ல டிவைட் ஆகும், பட் 33 9 ல டிவைட் ஆகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஆட் மேன் அவுட்ன்றது இது. அப்போ எவ்வளவு ஈஸியா கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாமா? அப்ப ஆட் மேன் அவுட் வந்து 18 27 33 9. அப்ப எதுல ஆன்சர் கேட்டா 33. ஏன்னா மத்த நம்பர்ஸ் எல்லாம் 9 ல டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. அடுத்தது அடுத்த கேள்வி எழுதிக்கங்க. இதுவும் ஆட் மேன் அவுட் தான். ஆட் மேன் அவுட். ஸ்னூக்கர், செஸ், ஹாக்கி, பில்லியர்ட்ஸ். ஸ்னூக்கர், செஸ், பில்லியர்ட்ஸ், ஹாக்கி. இதுல எது வரும்? யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஸ்னூக்கர், செஸ், பில்லியர்ட்ஸ், ஹாக்கி. இதுல எது வரும்? ஸ்னூக்கர், பில்லியர்ட்ன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பால் இருக்கும், அது கரெக்டா அந்த ஒரு குழியில போடுவாங்க. சரியா? ஸ்னூக்கர், பில்லியர்ட்ஸ் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா செஸ். இந்த ஸ்னூக்கர், பில்லியர்டு, செஸ் இது மூணுமே இன்டோர்ல விளையாடுறது. ஒரு ரூம் இருந்தா போதும் விளையாடலாம். பட் ஹாக்கி அவுட்டோர் கேம். ஹாக்கி அவுட்டோர் கேம். அது இல்லாம ஹாக்கி வந்து ஒரு டீம் கேம். சரியா? செஸ்ல எத்தனை பேர் அதிகபட்சம் இருப்பாங்க டீம்ல? 2 பேர் தான். புரியுதுங்களா? பில்லியர்ட், ஸ்னூக்கர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 பேர் தான். பட் ஹாக்கில எத்தனை பேர்? 11 பேர். அப்ப ஆட் மேன் எது? ஆட் மேன் அவுட். எது ஆட் மேன் அவுட்? எது வித்தியாசமா இருக்கோ அது கிடையாது நம்ம சொல்றது. அதான் ஆட் மேன் அவுட். ஆட் மேன் அவுட்னா எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ரைட்டா? ரைட். அடுத்தது எழுதிங்க. IFG, IFG, IFG. அடுத்தது QOP, QOP. அடுத்தது XBW, XBW. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அத்தனையுமே வந்து ஒரிஜினல் எக்ஸாம்ல வந்த क्वेश्चन. ரயில்வே 2015ல நடந்த எக்ஸாம்ல வந்த क्वेश्चंस. சரியா? அப்புறம் ECD. சோ ஆட் மேன் அவுட் எது? IFG, QOP, XBW, ECD. எது இதுல? IFG, XBW. என்னது ஆன்சர்? என்ன? இது என்னன்னா just like that. லெட்டர்ஸ் எத்தனை ஃபார்வர்ட் ஆயிருக்கு, எத்தனை பேக்வர்ட் ஆயிருக்கு மட்டும் பாருங்க, ஆன்சர் வந்துடும். எத்தனை லெட்டர்ஸ் ஃபார்வர்ட், எத்தனை லெட்டர்ஸ் பேக்வர்ட் மட்டும் பாருங்க, ஆன்சர் வந்துடும். எத்தனை லெட்டர்ஸ் ஃபார்வர்ட், எத்தனை லெட்டர்ஸ் பேக்வர்ட் பாருங்க.
நீங்க என்ன பண்ணோம், சிம்பிளா க்ளூ மாதிரி சொல்றேன். ஏல இருந்து AB CD EF GH I J K L M, அடுத்தது NO P Q R S T U V W X Y Z. பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்னா இது Z வந்து லாஸ்ட் லெட்டர், B செகண்ட் லெட்டர்னா Y வந்து லாஸ்ட் செகண்ட் லெட்டர், C தேர்ட் லெட்டர்னா X வந்து லாஸ்ட் தேர்ட் லெட்டர். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா M 13வது லெட்டர்னா N வந்து 14வது லெட்டர். ரெண்டுமே நான் 13 எழுதிருக்கேன். சரியா? இப்ப எனக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? I அப்புறம் பாருங்க எப்படி எழுதுறா பாருங்க, IFG. கவனிங்க, I ல இருந்து எத்தனை இடத்துல F இருக்கு? 3 இடம் பின்னாடி இருக்கு. அப்பனா -3. இங்க வந்து இங்க என்னது -3. அப்புறம் F ல இருந்து G எத்தனை இடம் தள்ளி இருக்கு? +1. அப்புறம் இங்க என்ன வருது எனக்கு +1. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன? QOP. பாருங்க Q O அப்புறம் P. பாருங்க இங்க இருந்து Q ல இருந்து O எத்தனை இடம் தள்ளி இருக்கு? பின்னாடி 2 இடம் தள்ளி இருக்கு. அப்ப -2. அதே மாதிரி இங்க OP O ல இருந்து T எத்தனை இடம் தள்ளி இருக்கு? பாசிட்டிவ் சைடுல +1. அடுத்த ஆப்ஷன் X V அப்புறம் W. கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 சால்வ் பண்ணா அது தெரிஞ்சிடும். 3 இல்ல 4 சில நேரம் எல்லாமே தேவைப்படும். சரிங்க, பாருங்க X V அப்புறம் W. இப்போ X க்கும் V க்கும் எங்க இருக்கு? இங்க X இருக்கு. 2 இடம் முன்னாடி -2. பாருங்க எங்க சிமிலாரிட்டி வருது? இங்க தானே சிமிலாரிட்டி வருது. அப்ப இதான வித்தியாசமா இருக்கு. சோ எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் VW ன்றது V வந்து +1. சரிங்களா இல்லையா? அப்ப தேர்ட் வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட் மேன் அவுட்ன்றது ஒண்ணுதான் கொடுத்துட்டு போறாங்க. ரைட்டா? ஒண்ணுதான் கொடுத்துருக்க போறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரில கொடுக்க போறது சான்ஸே கிடையாது. சரியா? அப்ப இதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது வருது எனக்கு? IFG. தட்ஸ் இட். அடுத்தது 2436 question mark 72 என்னன்னு கேக்குறாங்க. பண்ணலாமா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆட் மேன் அவுட். பண்ணலாமா? ஓகே, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆட் மேன் அவுட். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அனாலஜி क्वेश्चंस கொடுக்குறாங்க. இதுனா ஏனா பீனா அப்ப சீனா என்ன வரும் அப்படி கேக்குறாங்க. சரியா? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. 2436 பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க. 2436 அப்போ 2436 அப்போ क्वेश्चन மார்க் 72. அப்ப இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னா 48 60 56 40 48 60 56 40 இதான் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் 48 60 56 40 இதான் ஆன்சர்ஸ். சாரி ஆப்ஷன்ஸ். சரிங்க, கவனிங்க ஆன்சர் என்ன வரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் ரேஷியோ எடுங்க. இந்த ரெண்டுக்கு ரேஷியோ என்ன வரும்? 2436 என்ன ரேஷியோ? இது ரெண்டுமே 12 டிவைட் ஆகுமா? அப்ப இது 2 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அதே மாதிரி இது 2 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்? அவ்வளவுதான். இது 2 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்ப 3 டைம்ஸ் என்னவா இருக்கு? 72. அப்ப 72 டிவைட் பை 3 போடலாமா? 4 என்ன கிடைச்சது எனக்கு? 24. அப்ப 24 இங்க எத்தனை டைம்ஸ் ஆகணும்? 2 டைம்ஸ் ஆகணும். அப்ப என்ன வந்து எனக்கு 48. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ இங்க 2:3 னா இங்க எனக்கு ரேஷியோ என்னவா தான் இருக்கணும்? 2:3 தான் இருக்கும். அப்ப இது ரெண்டு பாகம்னா இது எத்தனை பாகம்? 3 பாகம். 3 பாகம்ன்றது 72னா ஒரு பாகம் எவ்வளவா இருக்கும்? அப்ப 72 கீழே 3 போட்டா எனக்கு ஒரு பாகம் எவ்வளவு கிடைக்குமா இல்லையா? அந்த ஒரு பாகம் எவ்வளவு வருது எனக்கு? 24. இந்த 24க்கு ஒரு பாகம் எனக்கு எத்தனை பாகம் வேணும்? 2 பாகம். 2 பாகம் எவ்வளவு இருக்கும்? 48. முடிஞ்சு போச்சு ஆன்சர். ரைட்டா? அப்ப ஆன்சர் 48. ஆன்சர் வந்து 48. சரி, அடுத்தது rabbit dog ebola dash. rabbit dog
எபோலா dash, fish, mosquito, cat, bat. இதுதான் ஆப்ஷன்ஸ். ராபி இதே மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ராபிஸ், அப்புறம் இந்த கோலன், அப்புறம் டாக், அப்புறம் இந்த சிம்பிள், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எபோலா, அப்புறம் இங்க டேஷ். இப்ப ஆப்ஷன் சொல்றேன். ஃபிஷ், மஸ்கிட்டோ, கேட், பேட். ஃபிஷ், மஸ்கிட்டோ, கேட், பேட். நம்மளோட மெஜாரிட்டி மக்களோட ஆன்சர் வந்து மஸ்கிட்டோவா இருக்கும், ரைட்டா? ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் கொசுனால தான் வியாதி வருது. அப்படி கிடையாது. ஈவன் பாத்தீங்கன்னா பேட் மூலமாவும் வியாதிகள் மனுஷனுக்கு வருது. ஆக்சுவலா எபோலா வைரஸ் இஸ் ஃப்ரம் பேட். எபோலான்ற வைரஸ் வந்து பேட்டோட உடம்புல இருக்க ஒரு வைரஸ். எப்படி நாயோட இதுல இருந்து நமக்கு ராபிஸ்ன்ற வியாதி வருதோ, அந்த மாதிரி பேட் கிட்ட இருந்து எந்த வியாதி வந்திருக்கு? எபோலா. அதாவது பேட்னா உங்களுக்கு தெரியும், வவ்வால். பேட் ஆனது வவ்வால். அந்த எபோலான்றது என்ன தெரியுமா? எபோலா இஸ் a river. அந்த எபோலா நதிக்கரையில தான் முதல்ல வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த வவ்வால்ல இருக்கிற அந்த கிருமினால பாதிக்கப்பட்டான். புரியுதா? அப்புறம் அந்த எபோலா வைரஸை சாகரிக்கிறதுக்கு வழி இல்லை. அது வந்து நிறைய பேரை தாக்கி காலி பண்ண ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த வைரஸ் ஒரு பேர் கொடுக்கணும்ல. அதனால எங்க ஃபர்ஸ்ட் தோணுச்சு? எபோலான்ற நதிக்கரையில. அதனால எபோலான்னு பேர் வச்சாங்க. சரியா? ரைட். இப்ப அடுத்தது. சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சீரீஸ் மாதிரி இருக்க क्वेश्चंस, அப்புறம் ஆட் மேன் அவுட், அதை கூட அனாலஜி கிளாசிஃபிகேஷன் क्वेश्चंस தான் பார்த்தோம். சரியா? இதுலயே அடுத்த டைப்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चंस கொடுக்குறாங்க. எதுல? ரயில்வேஸ்ல. சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். எழுதிங்க क्वेश्चन. இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. .0050 divided by 0.05 plus 0.05 equal to what? This is a simplification question. 0.0050 divided by 0.05 plus 0.05 equal to what? Answer option சொல்றேன். 0.15, 0.05, 0.16, 0.50. 0.15, 0.05, 0.16, 0.50. இதான் answer option. So question சொல்லுங்க. 0.0 என்ன கொடுத்திருக்காங்க? 0.0050 அப்புறம் divided by 0.005. okay 0.05 வெறும் 05 தானே? okay 0.05 அப்புறம் plus 0.05. இங்க வந்து டிவிஷன் சிம்பல் இருக்கு. ஈக்குவல் டு வாட்? அதான கேள்வி. சரி, இங்க டிவிஷன் சிம்பல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதணும்னா, உங்களுக்கு போஸ்ட்மாஸ்ன்ற ரூல் எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்வேஸ் என்ன பண்ணா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஈக்குவல் பிரியாரிட்டி, அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஈக்குவல் பிரியாரிட்டி. அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆல்வேஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கால்குலேஷன் போடும்போது, அடுத்த பிரியாரிட்டி அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும். சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் கால்குலேட் பண்றோம். ஏன்னா இங்க என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. அப்ப பாருங்க 0.005 மட்டும் எழுதிக்கிறேன். ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற இந்த 0க்கு மதிப்பு கிடையாது. டெசிமல் பிளேஸ்ல ரைட் சைடுல இருக்க 0க்கு என்ன கிடையாது. நீங்க கவனிங்க, 0.5 சொன்னாலும் 0.50 சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். 0.5 சொன்னாலும் 0.50 சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா மதிப்பு கிடையாது. அங்க என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. அதனால இங்க ஒரு 0 இருக்குல்ல, அதை விட்டுறேன். அப்ப என்ன பண்றோம்? 0.005 இத டிவைட் பண்ணி என்ன பண்ணோம்? 0.05. கரெக்டா? இத கேன்சல் பண்ணி வர ஆன்சர் தான் நான் எதோட ஆட் பண்ணணும்? 0.05 ஓட ஆட் பண்ணணும். சரி, இத சில பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கவனிங்க, இத எப்படி கேன்சல் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் திங்
டெசிமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? டெசிமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. அப்ப டெசிமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணனும்னா நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிறது எந்த டெசிமல் அதிகமா இருக்கு? மேல உள்ளதுதான் அதிகமான டெசிமலா இருக்கு. எத்தனை டெசிமல்? 3 டெசிமல். அப்ப 3 வாட்டி 10 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 வாட்டி 10ன்றது நதிங் பட் 1000. கரெக்ட்டா இல்லையா? 3 வாட்டி 10ன்றது நதிங் பட் என்னது? 1000. அப்ப இந்த நம்பரை நான் என்ன பண்றேன், மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்றேன், கீழேயும் 1000 ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்ப இந்த கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்? சரியா? இந்த 3 டெசிமல் இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் என்ன வரும்? 5 வரும். அப்புறம் கீழே 2 டெசிமலுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குமா? அந்த ஒரு ஜீரோ எதோட மல்டிப்ளை ஆகும்? 5 ஓட மல்டிப்ளை ஆகும். நான் இந்த இடத்துல இடம் இல்ல, இப்ப இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் பாருங்க. அப்ப இது ரெண்டுத்த மல்டிப்ளை பண்ணா, நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணா, சரியா, மேல் பக்கத்துல இருந்த மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிறது வெறும் 5 கிடைக்கும். ஏன்னா இங்க 3 டெசிமல் 3 ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஆனா இங்க 2 டெசிமல் தான், ஆனா எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. அதனால ஒரு 5 வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ வந்துடும். ஏன்னா 3 இங்க இருக்கிறது 2 டெசிமல் தானே, 3 டெசிமல் இருந்தா 3 ஜீரோ தேவைப்படும். ஆனா 2 டெசிமல் தான் இருக்கு. இங்க யோசிக்கலாம் சில பேர், ஏன் சார் மேல தேவைப்படுறது 3, கீழே தேவைப்படுறது 2 தானே, 2 போட வேண்டியது தானே அப்படின்ட்டு. எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி தான் போடணும், பேலன்ஸ் பண்ணி தான் எழுதணும். அப்போ பாருங்க 1000/1000 எழுதுனா இதை கேன்சல் பண்ணா 1 தானே கிடைக்கும். 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட மதிப்பு மாறாது. கரெக்டா இல்லையா? 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட மதிப்பு மாறாது. அதனால ஒரே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மேலையும் கீழே. சோ பண்ணும்போது எனக்கு 5/50 இல்ல, 5/50ன்றது என்னன்னா ஆக்சுவலா எனக்கு 1/10 வருமா? இத இன்னும் நம்ம சுருக்கணும் என்ன வரும்? 1/10. 1/10ன்றது இன்னும் சுருக்கணும் என்ன வரும்? 0.1. கரெக்டா இல்லையா? இன்னும் சுருக்கணும் என்ன வரும்? 0.1. அப்பனா இதோட மதிப்பு என்ன வருது? எனக்கு 0.1 வருதா? 0.1 பிளஸ் 0.1 பிளஸ் 0.05. இப்ப இந்த இடத்துல சில பேர் தப்பு பண்ணுவீங்க. டெசிமல்ஸ் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சரியா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்படியே ரப்பலாமா? எனக்கு இடம் தேவைப்படுது, ரப்பலாமா? சரி பாருங்க. சோ இதோட மதிப்பு 0.1. இப்ப பாருங்க எப்படி ஆட் பண்றேன்னு பாருங்க. சோ இந்த இடத்துல இதோட மதிப்பு டெசிமல் 0.1. இப்ப டெசிமலுக்கு அப்புறமா இங்க என்ன இருக்கு? 0 அப்புறமா தான் 5 வருது. நீங்க மாத்தி எழுத கூடாது. அதனால இந்த இடத்துல நான் என்ன போடுறேன், எனக்கு புரியறதுக்காக ஒரு 0 போட்டுக்கிறேன். எனக்கு புரியறதுக்காக 0 கிடையாது, நானே போட்டுக்கிறேன். ஏன்னா 0 போட்டாலும் மதிப்பு மாறாது, அதனால போட்டுக்கிறேன். அப்புறம் இங்க ஒரு 0 போட்டுக்கிறேன். சரியா? இப்ப அப்படியே ஆட் பண்ணா என்ன வந்துடும்? 0.1 என்ன வந்துடும்? 0.15. அந்த என்ன வருது? 0.15. So இது எக்ஸாம்ல லாஸ்ட் இயர், that is 2015 ரயில்வேஸ்ல கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் क्वेश्चन. சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல வேற ஒரு மாடலையும் கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கங்க. If A means multiplication, எழுதிங்க. If A means multiplication, B means minus, எழுதிங்க. If A means multiplication, B means minus, C means plus, D means division. ஓகே, நான் ஃபாஸ்டா சொல்றேன், திருப்பி சொல்றேன். A means multiplication, அது மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. B means minus, அடுத்தது C means plus, C means plus, அடுத்தது D means division. Then எழுதிங்க 5A 3B 2C பிராக்கெட்டுக்குள்ள 4D4, ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், அதுல 4D4 equal to what? திருப்பி சொல்றேன். 5A 3B 2C ஓபன் பிராக்கெட் 4D4 க்ளோஸ் பிராக்கெட் equal to what? இதான் கேள்வி. ஆப்ஷன் 6 0 14 12. ஆப்ஷன் 6 0 14 12. சரி, இப்ப பாப்போம். சோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் தானே. இது அப்படியே அங்க கொடுத்துருக்கு, அப்படியே படிங்க பாப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 5A அப்புறம் சொல்லுங்க. 5A 3B 2C, 5A 3B 2C அப்புறம் பிராக்கெட் குள்ளார 4D4,
4D4 கரெக்டா? இப்போ ஏக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்கோம்? ஏக்கு என்ன சிம்பல்? அப்போ இங்க பாருங்க, ஏ வர இடத்துல மல்டிபிளிகேஷன். அப்போ பாருங்க 5 into 3 வேற ஏ இருக்கா? இல்ல. அடுத்தது பி, பிக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்கோம்? சப்ட்ராக்ஷனா? பி அப்போ வர இந்த இடத்துல -2. சிக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்கோம்? அடிஷன் தான், இங்க பிளஸ். அப்புறம் பிராக்கெட், என்ன பிராக்கெட்ல வருது? 4. அப்புறம் டிவிஷன் தான், டிவிஷன் டி னா டிவிஷன், அப்புறம் 4 கரெக்டா? சோ இங்க வந்து நான் என்ன சொன்னேன்? ஆல்வேஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே ஈக்குவல், அப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அடுத்ததுதான். இப்போ இங்க பிராக்கெட் வேற கொடுத்துருக்காங்களா? எப்பவுமே பிராக்கெட்டுக்குள்ள எது கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். அப்பனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிராக்கெட்டுக்கு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அல்லது டிவிஷனுக்கு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷனுக்கு. சரியா? அப்ப பாருங்க, எனக்கு 4/4 தான் வரும் 1. இதனால நீங்க எப்படி எழுதுற மாதிரி 1 தப்பு பண்ணக்கூடாது, அதனால நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல -2 இருக்கு. இங்க என்ன இருக்கு? எனக்கு 5 into 3 இருக்குல்ல. இப்ப நான் என்ன பண்ணோம்? என்ன சொல்லிட்டு பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல தான் என்ன பண்ணணும்? மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு பிரியாரிட்டி. இப்ப என்ன இருக்கு? அடுத்து எனக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கா? மல்டிபிளிகேஷன் 5 into 3 னா 15. அப்ப இங்க என்ன வந்து எனக்கு 15, அப்புறம் -2, அப்புறம் +1 கரெக்டா? இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஈக்குவல் பிரியாரிட்டி, ஏன்னா பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. அப்ப 15 - 2 13. 15 - 2 என்னப்பா? 15 - 2 13. 13 + 1 14. அப்ப ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் என்ன வருது? அவ்வளவுதான். அப்ப எந்த ஆப்ஷன் வருது? எந்த ஆப்ஷன் வருது? அவ்வளவுதான். சரியா? ஏன்னா சில பேர் 12 சொல்றீங்க, பாத்துக்கங்க ஆன்சர் என்ன வருது. பிராக்கெட்ஸ் போத் மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் ஆஃப் அதான் வர்றது. சரியா? எது அடிஷன் சப்ட்ராக்ஷன் நீங்க எடுத்துங்க, எது பார்த்தாலும் ஆன்சர் மாறாது. சரி, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். இருங்க என்ன சொல்றீங்க? போத் மார்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இங்க -2, இது +1 தானே எனிகேஸ். அதுக்கு பாருங்க என்ன வரணும் இப்போ? 15 - 2 + 1 இருக்குல்ல சார்? ஆமா. போர்ட் மார்க்ஸ்ல கிடைச்ச ஏஎஸ் ஆன்சர் முடியுது. அடிஷன் சப்ட்ராக்ஷன். சரி, எனக்கு உங்க பிரகாரமே வரப்பா. அடிஷன் சப்ட்ராக்ஷன் தானே. ஃபர்ஸ்ட் எதை ஆட் பண்ணணும்ன்றீங்க? 2 + 1 3. எது 2 + -2 + 1? ஹலோ, -2. நல்லா தூங்குறீங்க, ரைட்டா? ரைட். சரி, ஓகே. சீக்கிரம் அப்ப கிளாஸ் முடிக்கணும்னு நினைக்கிறேன், ரைட்டா? கொஞ்சம் தூங்காம முடிச்சுருக்கோம், அப்பதான் புரியும். ரைட். சரி, இப்பதான் நீங்க பண்ணுவீங்க, ரைட்டா? அதனாலதான் அங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்ற ஆன்சர் ஆப்ஷனா இருக்கு, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चंस கொடுத்துட்டாங்க. டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. சரியா? சரி, சம் படிக்கிறேன், நோட் பண்ணிங்க. அகைன் நான் எல்லாமே 2015 ரயில்வே ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ல இருந்து அப்படியே என்ன கொடுத்துட்டாங்க, என்ன வேர்டிங்ஸ், என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே படிச்சு கிளாஸ் எடுத்துக்கலாம். சரியா? சரி, டைரக்ஷன் क्वेश्चंस எழுதிங்க. If C is to the west of A, if C is to the west of A and B is to south of A and B is to south of A, in what direction is B, in what direction is B with respect to C? Is B with respect to C? Options சொல்லுங்க. Northwest, southeast, northeast, southwest. Northwest, southeast, northeast, southwest. இதான் ஆப்ஷன்ஸ். சில பேர் அந்த சென்டென்ஸே வந்து எப்படி எழுதுறதுன்னு டவுட்ல இருக்கீங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்ற பாருங்க.
எப்பவுமே சரிங்களா இந்த மாதிரி மாடல்ல டைரக்ஷன் சம்ஸ் இந்த மாதிரி மாடல்ல வரும்போது நான் சொல்றேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? பாருங்க, C is west. நான் ஃபுல்லாலாம் எழுதல. C is west of A. கரெக்டா? நீங்க மீனிங் என்ன தெரியுமா? C is west of A என்ன தெரியுமா அர்த்தம்? டைரக்ஷன் சம்முக்கு இப்ப நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? C is west of A ஒண்ணுமே இல்ல. ஏவோட ஏக்கு வெஸ்ட்ல எது இருக்கு? அவ்வளவுதான் மீனிங். அதாவது ரிவர்ஸ்ல பாருங்க, இப்படி பாருங்க. டைரக்ஷன் சம் எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணுங்க? C is west of என்னது? எதுக்கு? ஏக்கு. ஏவோட இடத்துல இருந்து எங்க இருக்கு? C வந்து வெஸ்ட்ல இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி டைரக்ஷன் சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது தெரியணும். நம்ம ஸ்டாண்டர்டாவே என்ன பண்ணுவோம்? இத நார்த்னு வெச்சுப்போம், இத சவுத். இது என்னது? இது சில பேர் தப்பா வச்சிருக்கீங்க. சரியா? இது ஈஸ்ட், இது என்னது? வெஸ்ட். ரைட்டா? சோ இது நார்த் சவுத், அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட். இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி இப்போ இங்க என்னன்னா கவனிங்க. இப்ப சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஏ வந்து வெஸ்ட், சி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி தான் எழுதுறது? எப்பவுமே டைரக்ஷன் சம்ஸ்க்கு இப்ப நான் சொல்றது அப்படியே போடணும். அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட் வாங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஏ. அந்த ஏ வந்து சென்டர்ல இருக்கணும். அப்ப ஏ சென்டரா? பாருங்க, ஏக்கு ஏ சென்டர் இங்க வந்துருமா? ஏ சென்டர்ல இருக்கா? ஏக்கு இது சென்டர் பாயிண்ட். வெஸ்ட் எது? இந்த சைடு தான் வெஸ்ட். அப்ப இங்க என்ன வரணும்? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? வேற ஒண்ணுமே இல்லை. தட்ஸ் ஆல். இப்ப அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அப்பனா கவனிங்க. அப்பனா இது வந்து எனக்கு என்ன தெரியுது? ஏ இருக்கு, அதுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு? சி இருக்கு. அவ்வளவுதானே? சரி, அடுத்த சென்டென்ஸ் என்ன? அடுத்து பாருங்க, என்னது? B is south of என்னது? A. Again நான் இந்த சைடு தான பார்க்கணும். அப்படி பார்த்தா A ஓட இடத்துல இருந்து சவுத் சைடுல யாருக்கா? அப்ப A ஓட சென்டர், A தான் சென்டர். சவுத் கீழே வரும், யாருக்கா? இங்க B வந்தாச்சு. கரெக்டா? அப்போ C A B வந்துச்சா? இப்ப கேள்வி என்ன கேக்குறாங்க? B with respect to C. C ஓட இடத்துல தானே கேக்குறாங்க. பாருங்க, what direction? B with respect to என்னது? அதாவது C ஓட இடத்துல இருந்து, சரியா? B எங்க இருக்கு? C ஓட இடத்துல இருந்து பார்க்கும்போது பாருங்க, கவனிங்க. அப்ப C தான் சென்டர். அவனோட இடத்துல இருந்து B பார்த்தா B இந்த இடத்துல இருக்கானா? அப்ப இது என்ன டைரக்ஷன்? என்ன வரும்? இது சவுத், இது ஈஸ்ட். ஏன்னா கேள்வி வந்து C ஓட இடத்துல இருந்து தானே கேக்குறான். C ஓட இடத்துல இருந்து B எங்க பாருங்க, அதான் கேள்வி. அப்ப C நான் சென்டரா வச்சுக்கணுமா? அப்ப C ஓட இடத்துல இங்க தானே B இருக்கா, அதனால C இங்க சென்டரா இருக்கா. C ஓட இடத்துல இருந்து பார்த்தா B இங்க தானே இருக்கு. அப்ப இது சவுத், இது என்னது? ஈஸ்ட். அப்ப என்ன ஆன்சர்? சவுத் ஈஸ்ட். அவ்வளவுதானே? இதெல்லாம் நீங்க வந்து கற்பனையிலேயே அப்படி பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய கேள்விகள். ரைட்டா? ஏன்னா இதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒர்க் இல்லாத விஷயம். பார்த்து அடுத்த செகண்ட் போட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? பட் உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மெத்தட் தெரியாது, அதனால நான் மெத்தட் சொல்லிட்டேன். எப்படி எழுதணும், எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதணும் அப்படின்றது சொல்றேன். பட் இதெல்லாம் வந்து மைண்ட்லயே நீங்க விஷுவலா பார்த்து டக்கு 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 போட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது இதே டைரக்ஷன்ல வேற சம் இருக்கான்னு பாக்குறேன். இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. Ramesh walks 25 meters towards north. Ramesh walks 25 meters towards north. He then turns left. He then turns left and walks for 20 meters. He then turns left and walks for 20 meters. He then again turns left and walks for 25 meters. நான் திருப்பி ஆரம்பத்தில் படிக்கிறேன். Ramesh walks 25 meters towards north. He then turns left and walks for 20 meters. He then again turns left and walks for 25 meters. He then turned left. அடுத்தது he then turned left and walks for 50 meters. 50.
He then turned left and walked for 50 meters. How far is he from his starting position? How far is he from his starting position? அவசரப்பட்டு சொல்லாதீங்க, கொஞ்சம் கரெக்டா சின்ன சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணினாலும் ஆன்சர் தப்பா வரும். சரியா? ஓகே, how far is he from his starting position? இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கிடையாது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி, ஆப்ஷன் சொல்றேன். 30 meters, 50 meters, 120 meters, 70 meters. 30, 50, 120, 70. சரியா? சரி, இப்போ சம் சால்வ் பண்ணுவோம். இந்த சம்ல என்ன சொல்றாங்க? ரமேஷ் walks 25 meters towards north. ஃபர்ஸ்ட் நார்த்னா எந்த சைடு வரும்? ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல நடக்கறான். எவ்வளவு நடக்கறான்? 25 meters. நடந்துட்டு என்ன பண்றாங்க? 25 meters towards north. அப்புறம் he then turns left. அப்ப லெஃப்ட்னா இந்த சைடுல திரும்புறான். இப்ப திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கறான்? and walks 20 meters. திரும்பி 20 மீட்டர் நடக்கறான். சரியா? he then again turns left னா again திரும்பி அவன் லெஃப்ட் எடுத்தா இந்த சைடுல திரும்புறான். லெஃப்ட்னா கீழ வரும், ரைட்டா? அப்ப லெஃப்ட் திரும்புறான். திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கறான்? and walks for 25 meters. அப்போ பாருங்க, இங்க 25, அப்ப இங்க என்ன வரும்? அப்ப ரெண்டும் ஒரே அளவுல வருமா? அப்ப இங்க எனக்கு 25. அப்ப மொத்தத்துல இதுக்கான இடைவெளி எவ்வளவு? 20. அடுத்து பாருங்க, he then turned left and walked for 50 meters. அப்ப இந்த இடத்துல அவன் எங்க திரும்பறான்? லெஃப்ட்னா இந்த சைடா இந்த சைடா? நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் அந்த சைடு. ஏன்னா நம்ம இப்படி பார்க்கும்போது லெஃப்ட் இது கரெக்டா? தப்பு. எனக்கு லெஃப்ட் இது, அதுதான் நீங்க பாக்கணும். சரியா? இந்த சைடு. சோ அப்போ ஏன்னா நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். சரியா? அப்போ எனக்கு இந்த சைடு தான் வரும். அப்போ 50 meters திரும்பிட்ட பிறகு இந்த சைடு திரும்பும், லெஃப்ட்ல திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கலாம்? 50 மீட்டர் நடக்கும். அப்ப பாருங்க, இங்க இருந்து அப்படியே நடக்கும்போது அப்படியே போட்டா எவ்வளவு வருது? 50 மீட்டர். அப்ப மொத்தமா எவ்வளவு வருது? 50 மீட்டர். இது வரைக்கும் எவ்வளவு? 20 மீட்டர். அப்ப இது எவ்வளவு? 30. இதான் நாங்க ஆரம்பிச்ச இடம். ஆரம்பிச்ச இடம் இதானே? இப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும்? அதான கேள்வி. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும்? அதான கேள்வி. இது முடிச்ச இடம் கரெக்டா? கரெக்டா அவன் நிக்கிற இடம். அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவன் நிக்கிற இடம் எவ்வளவு தொலைவில் இருக்கு? just 30 meters. சரியா? சில பேருக்கு வந்து சார் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்றீங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொல்றவங்க இருப்பீங்க. ரைட்டா? என்ன பண்ணுங்க, அவளை ஏற்படாதீங்க, இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. சரியா? எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் சொல்றது அப்படியே எழுதிங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? இங்க கேள்வியில கொடுத்துருக்க ஆர்டர் பிரகாரம் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அது அப்படியே எழுதும். கேள்வியில கொடுத்துருக்க ஆர்டர் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம வர நம்பர் என்ன? 25. அடுத்து வர நம்பர் என்ன? அடுத்து வர நம்பர் என்ன? அடுத்து வர நம்பர் என்ன? அவ்வளவுதானே? இப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேள்வியில ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? நார்த் சைடு கொடுத்துருக்காங்களா? நார்த். அப்ப நார்த், அப்போ நார்த்ல இந்த நார்த்ல இது நடந்து போறா கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நார்த். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அங்க லெஃப்ட் ரைட் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எழுதுங்க. எத்தனை வாட்டி லெஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க? 3 லெஃப்ட். அவ்வளவுதான். அப்படியே 3 வாட்டி லெஃப்ட் கொடுத்துருக்காங்களா? அப்புறம் என்ன, நார்த்ல 25 மீட்டர் நடந்து போறா, அதுக்கப்புறம் லெஃப்ட்ல 20 மீட்டர், அப்புறம் லெஃப்ட்ல 25, அப்புறம் லெஃப்ட்ல 50. அவ்வளவுதானே? சோ எனக்கு கேள்வியே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அப்படியே ஆரம்பத்துல இருந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கங்க. அப்படியே அப்ப நார்த்ல 25, அப்புறம் லெஃப்ட் திரும்புறான், அகைன் நார்த் டைரக்ஷன்ல 25 போயிட்டு அகைன் லெஃப்ட் திரும்புறான் 20, அகைன் லெஃப்ட் திரும்புறான் 25, அகைன் லெஃப்ட் திரும்புறான் 50. முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் எனக்கு சப்ஜெக்ட் புரியல, அந்த பேஜுக்கு இடமே கிடையாது. ஜஸ்ட் லைக் நாங்க கொடுத்துருக்க ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஆன்சர் வரும். அதாவது இங்க சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அதே வரிசை ஆர்டர் பண்ணுங்க, அதே வரிசையில அப்படியே எழுதுங்க கொடுத்துருக்கத. உங்களுக்கு மேக்ஸ் அதாவது ரீசனிங்க உங்களுக்கு தெரியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சொல்ல புரியுதுங்களா? ரைட். டைரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வேற என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். ஓகே, இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பேப்பர் பாத்தீங்கன்னா ரயில்வே 2015 நடந்த எக்ஸாம். சரிங்களா? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். இப்ப பாருங்க, ராம் மூவ்ஸ் 10 kilometers towards east. Ram moves 10 kilometers towards east, then moves 10 kilometers right, again moves 10 kilometers right,
In which direction is he now from the starting point? In which direction is he now from the starting point? Options பாத்தீங்கன்னா north west south east. Options in the north west south east. திருப்பி கேள்வி படிக்கிறேன். Ram moves 10 km towards east. Then moves 10 km right. Again moves 10 km right. In which direction is he now from the starting point? In which direction is he now from the starting point? இதான் கேள்வி. North, west, south, east ன்றது options. சரியா? ஆன்சர் என்ன வரும்? பட்டுன்னு சொல்லலாம். என்ன இவ்வளவு வரும்? சொல்லுங்க பாப்போம். என்ன வருது ஆன்சர்? சவுத் தான் இருக்கும். ஓகே, ஆன்சர் பாத்தீங்கன்னா சவுத் தான். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? ராம் மூவ்ஸ் 10 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். நான் பாருங்க முதல்ல சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் எழுதிங்க, அப்புறம் டைரக்ஷன்ஸ் எல்லாம் எழுதிங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நம்பர் வருது எனக்கு? ஃபர்ஸ்ட் 10, அடுத்தது 10, அடுத்தது 10. ரைட்டா? அடுத்தது என்ன டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட், அடுத்தது அப்புறம் ரைட், அப்புறம் ரைட். முடிஞ்சு போச்சா? ரொம்ப ஈஸியா இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு வந்து டைரக்ஷன் நம்ம எப்படி போடுறது தலையை போட்டு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் வந்து ரொம்ப குழப்பத்துக்காகவே சில வேர்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. பிஃபோர் he turns left he walks 20 meters கொடுப்பாங்க. அப்ப பசங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பிஃபோர் he take right he walks 5 meters அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப வந்து பசங்க என்ன தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், எப்படி வேணா அவங்க கேள்வி கொடுக்கட்டும். அப்படியே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் பிரகாரம் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, சென்டென்ஸ் பிரகாரம் டைரக்ஷன்ஸோ இல்ல டிஸ்டன்ஸ் அந்த ரைட்டோ லெஃப்டோன்றத எழுதுங்க. ஆன்சர் வந்துடும். சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் 10, அப்ப ஈஸ்ட் எங்க வரும் எனக்கு? இந்த சைடு. ரைட்டா? ஈஸ்ட் 10. அடுத்தது ரைட். அப்ப என்ன வரும்? ரைட்னா கீழே வருமா? எவ்வளவு? 10. அடுத்து என்ன இருக்கு? ரைட். ரைட்டா இந்த சைடு வருமா? ஏன்னா எனக்கு ரைட் தானே, நான் தான் நடந்து வரேன். ரைட்டா? அப்ப எனக்கு இது இந்த சைடு. அப்ப இங்க என்ன வந்துடும்? 10. கேள்வி என்ன கேக்குறாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கேக்குறாங்க. ரைட்டா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இதான ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ஷன் ஆன்சர் சொல்லுவோம். ரைட்டா? இந்த டைரக்ஷன் எது? வெஸ்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. அவங்க எக்ஸாம்ல கேக்குறது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எங்க கேக்குறாங்க. இதான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எங்க இருக்கு? அவ்வளவுதான், சவுத். சரி, டைரக்ஷன்ல வேற என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாக்குறேன். இருங்க, இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. டைரக்ஷன் சம் நோட் பண்ணிக்கங்க. Rahul moves 8 km towards west. Rahul moves 8 km towards west and then turns towards left and travel for 6 km How far is Rahul from the starting point and in which direction? From the starting point and in which direction? கேள்வி நான் திருப்பி படிக்கிறேன். Rahul moves 8 km towards west and then turns towards left and travels for 6 km. How far is Rahul from his starting point and in which direction? இதான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. North east 2 km, South east 14 km. North east first option 2 km, North east 2 km. Second option South east 14 km. Third option North west 10 km. Fourth option South west 10 km. கொஞ்சம் பொறுமையா ஏதோ ஒரு இடத்துல அதாவது ஏன் அவசரப்பட்டு தப்பா ஆன்சர் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சம நீங்க ஃபாஸ்டா போகணுன்றதை விட கரெக்டா போகணுன்றதை மட்டும் யோசிங்க, அதுக்கப்புறம் ஸ்பீட் வந்துடும். சரியா? ஃபாஸ்டா போகணுன்ற பேர்ல தப்பா பண்ணாதீங்க.
ஆரம்பத்தில் நீங்க செய்ய வேண்டியது கரெக்டா போடணும், அவ்வளவுதான். அந்த கரெக்டா போடுறதுக்கு எனக்கு ஆரம்பத்தில் டைம் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனா பை பிராக்டிஸ் உங்களோட ஸ்பீடு சூப்பரா இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? அதே மாதிரி உங்களை தயவு செய்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம், ஃபாஸ்டா போடுவோம், சொல்லி முடிச்சவொடனே டக்குனு அடுத்த செகண்டே ஆன்சர் சொல்லுவோம். இப்போ அவனோட நம்ம கம்பேர் பண்ணிப்போம், என்னடா இவன் ஃபாஸ்ட் இவ்வளவு ஃபாஸ்டா போடுறானேன்ட்டு. அப்புறம் நம்ம தேவையில்லாம டிப்ரெஸ் ஆகும். சரியா? கம்பாரிசன் உங்களோட மட்டும்தான் பண்ணணும். நேற்று நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அதை விட இன்னைக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். இன்னையோட திறமையை விட நாளைக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் இருக்கும். சரியா? தயவுசெய்து உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களை உங்களோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணணும்? நேற்று எனக்கு என்ன தெரியும், இன்னைக்கு என்ன தெரியும், நாளைக்கு என்ன தெரியும், இதை பேஸ் பண்ணி தான் கம்பேரிசன். அதாவது ப்ரீவியஸா நான் எப்படி இருந்தனோ அதை விட இன்னைக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிடும், இன்னைக்கு எப்படி இருக்கணும் அதை விட நாளைக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிடும். இதான் உங்களோட கம்பேரிசனா இருக்கும். கண்டிப்பா அப்ப நீங்க ஜெயிச்சே தருவீங்க. புரியுதுங்களா? 100% இந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 100% ஜெயிச்சே தருவீங்க. அதுல டவுட்டே கிடையாது. ரைட்டா? சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்தி யோசிக்கிறதுனால சக்சஸ்ன்றது ஈஸி ஆயிடும். புரிஞ்சுக்கங்க. சரியா? சின்ன சின்ன விஷயங்களை மாத்தி மாத்தி யோசிக்கிறதுனால சக்சஸ்ன்றது பெரிய விஷயம் கூட ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, கமிங் டு क्वेश्चन நம்பர் 66. ஆன்சர் என்ன? அதாவது இது எக்ஸாம்ல அந்த ரயில்வே எக்ஸாம்ல அந்த क्वेश्चन நம்ம சொன்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா 66வது क्वेश्चन. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ரயில்வே 2015ல வந்து ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். சோ ராகுல் மூவ்ஸ் 8 கிலோமீட்டர். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமா? அப்படியே டைரக்ஷன்ஸ் அண்ட் இது அப்படியே போனா ஆன்சர் வந்துருமா? சொல்லுங்க அப்பா, என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த சம்முக்கு? 8 கிலோமீட்டர், அப்புறம் 8 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் வெஸ்ட், அப்புறம் 6 கிலோமீட்டர் லெஃப்ட். அடுத்தது அவ்வளவுதானா? ஓகே. பாருங்க, வெஸ்ட் எங்க சைடு வரும்? இந்த சைடு. ரைட்டா? எவ்வளவு? 8 கிலோமீட்டர். அடுத்தது லெஃப்ட். லெஃப்ட் எந்த சைடு வரும்? கீழே. எவ்வளவு வரும்? 6. அவ்வளவுதானே? இந்த இடத்துல இருந்து இதுதான் ஆரம்பிச்சாலும் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் எண்டிங் பாயிண்ட். ரைட்டா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்? அவ்வளவுதானே? அதானே கேள்வி. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்? கரெக்டா? அதான கேள்வி. ராகுல் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இன் which direction? how far? கரெக்டா? சரிங்க, கவனிங்க. இப்போ how far னால கேள்வி கேட்டிருக்காங்களா? இது எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு how far கேள்வி கேட்கறதுனால இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்களா? நம்ம தான் ஸ்கூல்ல படிச்சிருக்கோமே பித்தாகரஸ் தியரம். என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயரா? இதோட ஸ்கொயர் என்ன? 8 ஓட ஸ்கொயர் என்ன? 64 பிளஸ் 6 ஓட ஸ்கொயர் என்ன? 36. கரெக்டா? பட் இந்த கால்குலேஷன் வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆப்ஷனை பாருங்களேன், டைரக்ஷன் மட்டும் வச்சு சொன்னாலே ஆன்சர் சொல்லிடலாம். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இருந்தாலும் நான் போடுறேன், போனா போகுது. சரியா? சோ இப்ப ஸ்கொயர் ரூட்ல என்ன வந்தது? எனக்கு டோட்டல் என்ன வருது? 100. அப்ப ஸ்கொயர் ரூட் வெளியில எடுத்தா என்ன வந்துடும்? 10. அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10. கரெக்டா? சரி, டைரக்ஷன் தானே இப்ப கேள்வி கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதானே எண்ட் பாயிண்ட். இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நல்லா கவனிங்க, இப்படிதான் இருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுனா அவன் இருக்கிற பாயிண்ட் இந்த இடம் தானே இருக்கு. அப்ப இது என்னது? சவுத். இது என்னது? வெஸ்ட். அப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க? சவுத் வெஸ்ட். எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்? 10 கிலோமீட்டர். பட் இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கண்டுபிடிக்க வேண்டாம். 10 கிலோமீட்டர் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா சவுத் வெஸ்ட்ல ஒண்ணு தானே இருக்கு. டைரக்ஷன் மட்டுமே வச்சு சொல்லலாமா இல்லையா? டைரக்ஷன் மட்டும் வச்சு நம்ம இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். கரெக்டா? நமக்கு தேவையில்லாம இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் தப்பா புரிஞ்சுப்பீங்க. டிஸ்டன்ஸ்னா இந்த சைடு 8, இந்த சைடு 6. அப்ப மொத்தத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 14. அதனால 14 சொல்லுவோம். அது தப்பு. ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா எக்ஸாக்டா அந்த 2 பாயிண்ட்ஸ் நேர்கோடு என்ன வருமோ அதுதான் டிஸ்டன்ஸ். சரியா? சரி, டைரக்ஷன் வேற என்ன சம் இருக்கான்னு பாக்குறேன். அவ்வளவுதான். டைரக்ஷன் வேற எதுவும் இல்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பைபேஸ் ஒரிஜினல் 2015 क्वेश्चन பேப்பர்ல கோடிங் டிகோடிங்ல இருந்து क्वेश्चंस இருக்கு. சரியா? தப்பாலாமா இல்ல? சரி, கோடிங் டிகோடிங்ல என்னென்ன மாடல் கேட்டிருக்காங்க பாப்போம்.
கோடிங் டிகோடிங்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு வார்த்தைய அதுல இருக்க எழுத்துக்களை நான் இடம் மாத்தி எழுதலாம் ஒண்ணு, அல்லது அந்த எழுத்துக்கு வேற ஒரு எழுத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா? அல்லது அந்த எழுத்துக்கு வேற ஒரு நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். புரியுதா? அல்லது அந்த எழுத்துக்கு வேற ஒரு சிம்பலை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மொத்தத்துல கோடிங் டிகோடிங்னாலுமே ஒண்ணு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையில இருக்க எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை இடம் மாத்தி எழுதுறது ஒரு விதம். இன்னொன்னு அந்த எழுத்துக்களுக்கு வேற ஒரு எழுத்தை கொடுக்கறது. ஏனா அந்த இடத்துல டி கொடுக்கறது. புரியுதா சொல்றது? சீனா அந்த இடத்துல டி கொடுக்குது, அதான் சப்ஸ்டிட்யூட் பண்றது. அடுத்தது எழுத்துக்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கறது, அதாவது ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4, அந்த மாதிரி. அப்ப எழுத்துக்களுக்கு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்றது. அதே மாதிரி எழுத்துக்களுக்கு சிம்பிள்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றது. ஏ மீன்ஸ் ஸ்டார், பி மீன்ஸ் பெர்சன்டேஜ், அந்த மாதிரி சிம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்றது. சரிங்களா? சோ இந்த பேஸ்ல தான் உங்களுக்கு கோடிங் டிகோடிங் வரப்போகுது. நம்ம இங்க என்ன மாடல கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். சரியா? சரி, டைரக்ஷன் சம், சாரி கோடிங் டிகோடிங் சம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் சம் எடுத்துங்க, நோட் பண்ணிக்கங்க. Perfection is coded as, perfection என்ற வார்த்தை is coded as, சொல்லுங்க அப்படியே எழுதிங்க. E F R E P N O I T C. திருப்பி சொல்றேன். Perfection is coded as E F R E P N O I T C. How will imposter be coded? How will imposter be coded? Imposter spelling IMPOSTER. Imposter coded. இதுக்கு ஆப்ஷன்லாம் தேவையில்லை, நீங்க அப்படியே பார்த்து சொல்லலாம். இந்த क्वेश्चन ஆப்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. சின்ன க்ளூ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன வருது? OP குட், ரொம்ப சிம்பிள். சீக்கிரம் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் போடுங்களா? ஆன்சர் போடுங்களா? ரொம்ப சிம்பிள். பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அந்த வார்த்தையை ரெண்டா பிரிங்க, ஈக்குவலா ரெண்டா பிரிங்க. பெர்ஃபெக்ஷன் வார்த்தையை ஈக்குவலா ரெண்டா பிரிங்க. சரியா? போடுறேன் பாருங்க. பெர்ஃபெக்ஷன் P E R F E C T I O N. பெர்ஃபெக்ஷன். இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஈக்குவலா ரெண்டா பிரிக்கணும்னா எங்க பிரிக்கணும்? இந்த இடத்துல. அப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும்? இதை ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும்? E அப்புறம் F அப்புறம் E ஃபர்ஸ்ட் அப்புறம் F அப்புறம் R அப்புறம் E அப்புறம் என்ன வருது? C. அவ்வளவுதானே? அதே மாதிரி இதை ரிவர்ஸ் பண்ணா N அப்புறம் O அப்புறம் I அப்புறம் C அப்புறம் C. அவ்வளவுதானே? புரியுதா? அதேதாங்க ஆர்டர். பாருங்க, அது கொடுத்து இருக்கா பாருங்க, வந்துச்சா? அப்போ இம்போஸ்டருக்கு ஆன்சர் என்ன வரும்? OPMI அப்புறம் RETS. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதை பத்தி வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ரைட்டா? அடுத்த கோடிங் டிகோடிங் போலாமா? இதே ரயில்வேஸ் 2015 நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இன்னொரு கோடிங் டிகோடிங் பார்ப்போம். In a certain code எழுதிங்க. In a certain code
seat is coded as RDZS. Z ன்றத நம்ம Z னு சொல்லலாம். சரிங்களா? ஒரிஜினலா வந்து ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா Z ன்னு சொல்ல மாட்டாங்க. Z ன்னு சொன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. Z ன்னு சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். புரியுதா? நம்ம ஊர்ல வந்து நம்ம Z ன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஏன்னா அந்த Z ன்றது ஏன்னா பிரீஸ்னா பிரீஸ்ன்ற வார்த்தையில Z வருதா? அது என்ன சவுண்ட்ல வருது? Z தான வருது. பிரீஸ் இஸ். சோ அதனால Z ன்னு சொன்னாரு. சரி. எதுக்காக சொல்றேன்னா சப்போஸ் நான் படிக்கும்போது நான் அந்த Z ன்னு சொல்லிட்டேன்னா ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. Z சொல்றேன்னு நான் புரிஞ்சுக்கங்க. சரியா? ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா in a certain code seat 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 is coded as RDZS RDZS. சரியா? RDZS. How would read 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 be coded? read எப்படி கோட் பண்றது? seat ன்றதை எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா read எப்படி கோட் பண்றது தெரியும். ரொம்ப மண்டைய போட்டு ரொம்பலாம் உரைச்சிக்காதீங்க. ஒரு எழுத்துக்கும் ஒரு லெட்டர் பின்னாடி தள்ளி வைங்க. எஸ்க்கு முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் என்ன? எஸ்க்கு பின்னாடி லெட்டர் என்னப்பா? சீட் இல்ல. சீட்ன்ற எஸ்ன்ற எழுத்துக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரும்? நான் ஏபிசிடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. கவனிங்க. சீட் தானே இருக்கு. SEAT. அந்த கோட் என்ன இருக்கு? R அப்புறம் DZS. கவனிங்க போர்டு கவனிங்க. RS DEST Z. இப்போ ஏக்கு முன்னாடி எழுத்து கிடையாதுல்ல. ஏக்கு முன்னாடி எழுத்து கிடையாதுன்னா அதுக்கு என்ன வரணும்? நானு செட் எடுத்துக்கிறேன். வேற ஒண்ணு இல்ல. ரிவர்ஸ்ல. சோ எஸ்க்கு முன்னாடி எழுத்து R, க்கு முன்னாடி எழுத்து D, ஏக்கு முன்னாடி எழுத்து Z. சரியா? T க்கு முன்னாடி எழுத்து S. அப்ப அதே மாதிரி தான் அடுத்தது. அப்ப ரீடிங் என்ன வரும்? அப்போ ரீட் என்ன வரும்? R E அப்புறம் A அப்புறம் D. என்ன வரும்? R க்கு அப்புறம் D அப்புறம் Z அப்புறம் அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சா? ஜஸ்ட் முன்னாடி லெட்டர்ஸ் எல்லாமே -1. அதாவது சிம்பிளா சொல்றதுனா -1 -1 -1 -1. எல்லா லெட்டர்ஸும் 1 லெட்டர் -1. ரைட்டா? தட்ஸ் இட். சரி, அடுத்து இதே கோடிங் டிகோடிங்ல வேற என்ன சம் கொடுத்திருக்காங்க பாப்போம். பாருங்க எவ்வளவு ஈஸியா கொடுத்திருக்காங்க. Bangle is coded as, நோட் பண்ணிக்கங்க. Again 2015 railways ல வந்த original question. Bangle 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 is coded as ELGNAV. Is coded as ELGNAV. How would Sunday coded? SANDAI Sunday. Sandal. How would sandal coded? Sandal coded. How would sandal coded? அப்படியே ரிவர்ஸ் லெட்டர். சோ இது வந்து 2015 லாஸ்ட் இயர் கேட்ட ரயில்வே எக்ஸாம்ல வந்த ஒரிஜினல் क्वेश्चन. சோ பாத்தீங்கன்னா அப்ப கோடிங் டிகோடிங் எவ்வளவு ஈஸியா இருக்குல? சரி. பேங்கிளுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் அங்க கொடுத்திருக்க கோட். அப்ப சாண்டிலுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் ஆன்சரா வரணும். ரைட்டா? அடுத்து பார்க்கலாமா? அவ்வளவுதான். கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி இதான் சம்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்த டாபிக் பார்ப்போம். சரி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்போமா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து சம் எப்படி கேட்டிருக்காங்க பார்ப்போம். சரியா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எழுதிங்க. What time will a runner take to run a distance of 8 km? What time will a runner take to run a distance of 8 km at a speed of 15 km per hour? What time will a runner take
to run a distance of 8 km at a speed of 15 km per hour. Answer options கொடுக்கிறேன். 35 minutes, 33 minutes, 31 minutes, 32 minutes. Answer option 35 minutes, 33 minutes, 31 minutes, 32 minutes. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கேட்கிற எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, சரியா, சிம்பிளா இப்ப சொல்றத ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்படியே ஆன்சர் வந்துடும். சரியா, எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, எவ்வளவு டஃபா இருக்க क्वेश्चंஸா இருந்தாலும் இத அப்படியே ஃபாலோ பண்ண ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் ஒரு டேபிள்ல வேல்யூ ஃபில் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. கவனிங்க என்ன பண்றோம்னு பாருங்க. ஸ்பீடு, அப்புறம் டைம், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூஸை அப்படியே ஃபில் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை அப்படியே ஃபில் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். வேற எதுவும் தேவையில்லை. சரியா, ரைட். இப்ப பாருங்க இந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டைம் will a runner take. அப்ப வாட் டைம்னா அதான கேள்வி. கேள்வி என்னது, டைம் என்ன, அதான கேள்வி. வாட் டைம் will a runner take to run a distance of 8 km. அவன் டிஸ்டன்ஸ் ஓட போறது எவ்வளோ, 8 km at a speed of 15 km per hour. பாருங்க இங்க எனக்கு கிலோமீட்டர் இருக்கு. சரியா, இங்க 15 என்னது கிலோமீட்டர் பெர் அவர் சொல்றாங்க. ரைட்டா, சோ இது ஸ்பீடு, இது என்னது டிஸ்டன்ஸ். எனக்கு டைம் தானே வேணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா எனக்கு டைம் வந்து அவர்ல வராம மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்களே. ஆன்சர் ஆப்ஷன் எப்படி இருக்கு, எல்லா ஆன்சர் ஆப்ஷனும் வந்து 35 மினிட்ஸ், 33 மினிட்ஸ், 31 மினிட்ஸ், அப்புறம் 32 மினிட்ஸ், எல்லாமே மினிட்ஸ்ல இருக்கு. எப்படி நான் போடுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒண்ணுமே கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டைம் தானே கண்டுபிடிக்கணும். ஆல்வேஸ் வந்து இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். ஸ்பீடு இன்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இந்த ரிலேஷன் உங்களுக்கு எப்பவுமே தெரியும். எனக்கு என்ன வேணும், டைம் வேணும். அப்ப டைம் என்ன வேணும், டிஸ்டன்ஸ் பை. அப்ப டைம் என்ன வரும் எனக்கு, டிஸ்டன்ஸ் பை என்ன வரணும், ஸ்பீட். அவ்வளவுதானே. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கேன். சரியா, பட் ஆனா இது ஸ்டெப்லாம் தேவை, நீங்க மனசுலயே போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, சரி பாருங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு. டிஸ்டன்ஸ் வர இடத்துல 8 கிலோமீட்டர்ஸ். சரியா, ஸ்பீடு வர இடத்துல 15 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ரைட்டா, இப்போ எனக்கு தேவை இது வந்து அவர்ல இருக்கு. ரைட்டா, அவர் வந்து எப்படி இருக்கு, 8/15 ஹவரா இருக்கா இல்லையா, 8/15 ஹவர்ஸ் தான் இருக்கு. சரியா, இது 8/15 ஹவர்ஸ் தான் இருக்கு. ஏன்னா டைம் வந்து ஹவர்ஸ்ல கிடைக்குது. ஆனா எனக்கு ஆப்ஷன் எதுவுமே அதுல இல்லையே. அப்ப ஹவர்ஸ்ல இருக்கிறத என்ன பண்ணணும், மினிட்ஸா மாத்தணும். மினிட்ஸா மாத்ததுக்கு என்ன பண்ணணும், 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ். அவ்வளவுதான். அப்போ எந்த இடமா இருந்தாலும் சரி, அவரா இருக்கிற மினிட்டா மாத்திரத்துக்கு இன்டு 60. ஏன்னா ஒரு ஹவர்ல எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு, 60 மினிட்ஸ். இப்ப 2 மணி நேரத்துல 2 × 60 120. 5 மணி நேரத்துல 5 ஹவர்ஸ்ல 5 × 60 எவ்வளவு வரும், 300. கரெக்டா இல்லையா. அத மாதிரி பிராக்ஷனா இருந்தாலும் 8/15 ஹவர்ஸா இருந்தாலும் இதுக்கு இன்டு 60 கொடுங்க, ஆன்சர் வரும். அப்ப பாருங்க கவனிங்க, இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. எனக்கு மினிட்ஸ்ல வேணும்ன்றதுனால கவனிங்க, போட கவனிங்க, இன்டு 60. கரெக்டா. அப்போ இதை அடிச்சுட்டேன்னா இது ஒரு வாட்டி, இது எத்தனை வாட்டி, 4 வாட்டி. 8 × 4 என்ன, 32. கரெக்டா. So 32 minutes. 32 minutes. That's all. So அப்ப ஈஸியா போட வருதா. சரி, ஏன்னா இந்த மினிட்ஸ் கன்வர்ஷன் தான் சில பேருக்கு தெரியாது. அதனால இந்த கேள்வியை எக்ஸாம்ல இப்படி கேட்டிருக்காங்க. ரைட்டா. சரி, அடுத்த டைம் டிஸ்டன்ஸ்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அகைன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரயில்வேஸ் 2015ல நடந்த ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ஸ். சரியா, ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ல கேட்டுக்க அதே क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வேற என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஓகே, இன்னொரு क्वेश्चन இருக்கு, எடுத்துங்க. A bus travels at a speed of 75 km per hour. A bus travels at a speed of 75 km per hour for 45 minutes. A bus travels at a speed of 75 km per hour for 45 minutes. And then travels at a speed of 90 km per hour for 45 minutes. And then travels at a speed of 90 km per hour for 45 minutes. What distance will it cover in 1.5 an hour? What distance will it cover in 1.5 an hour? What distance will it cover in 1.5 an hour?
அப்ப என்ன ஆன்சர் வரும்? A bus travels at a speed of 75 km/h for 45 minutes and then travels at a speed of 90 km/h for 45 minutes. What distance will it cover in 1.5 hour? 1.5 hour எவ்வளவு distance கவர் பண்ணும்? ஓகே, ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 123.75, 165, 125, 82.5. 82.5 போடுங்க பாப்போம். டேபிள் மாதிரி போடுங்க, ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஆன்சர் போட்டீங்களா? சரி, போட கவனிங்க. டைம் ரொம்ப கவனிங்க, போட கவனிங்க. ஃபர்ஸ்ட் 45 minutes கரெக்டா? ஃபர்ஸ்ட் 45 minutes வண்டி டிராவல் ஆகுது ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் 45 minutesல வண்டியோட ஸ்பீட் என்ன? எவ்வளோ? வண்டியோட ஸ்பீட் என்ன? 75 km. அதானே கொடுத்துருக்காங்க கேள்வியில. ஃபர்ஸ்ட் 45 minutes டிராவல் பண்ற ஸ்பீட் வந்து 75 km. ஆனா எவ்வளவு நேரம் டிராவல் பண்றது? வெறும் 45 நிமிஷம் தான். வெறும் 45 நிமிஷம்ன்றத நான் அவர்ஸ்ல சொல்லலாமா? அவர்ஸ் 45 நிமிஷம்ன்றத நான் அவர்ஸ்ல சொல்றதுனால எப்படி சொல்றது? ஏன்னா எனக்கு 45 கிலோமீட்டர்ன்றது கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப இங்க இருக்கிறத நான் எப்படி எழுதணும்? ஹவர்ல மாத்தணும். ஆனா எனக்கு நிமிஷம் கொடுத்துருக்காங்க, 45 minutes கொடுத்துருக்காங்க. எப்படி மாத்துறது? நல்லா புரிஞ்சுக்கங்க. 60 நிமிஷம் இருக்குப்பா, அதை 1 hour மாத்துறது என்ன பண்றது? ஏன் இதெல்லாம் போறீங்க? 60 நிமிஷம் இருக்கு, 1 hour மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணும்? டிவைட் பை 60 போட்டா வந்துருமா இல்லையா? அப்ப மினிட்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி, டிவைட் பை 60 போட்டா அவர் கிடைச்சிருமா? 60 நிமிஷம் இருக்கு, அப்ப எவ்வளவு அவரு அப்படின்னு கேட்டா 60 கீழ இன்னொரு 60, அப்போ 1 hour. 120 நிமிஷம் இருக்கு, எத்தனை ஹவர்னு கேள்வி கேட்டா என்ன பதில்? என்ன சொல்றீங்க? 120 minutes is equal to how many hours? கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? 120 minutes divided by 60 போட்டா எனக்கு 2 hours கிடைக்கும் கரெக்டா? அப்பனா மினிட்ஸ்ல இருக்கிறத அவரா மாத்த நான் என்ன பண்ணணும்? டிவைட் பை 60 கரெக்டா? மினிட்ஸ்ல இருக்கிறத அவரா மாத்த நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். அப்ப மினிட் இங்க எனக்கு அவர் தானே வரணும். அப்பனா கவனிங்க, 45 minutes தானே இங்க கொடுத்துருக்காங்க. 45 minutes தானே கொடுத்துருக்காங்க கரெக்டா? அப்ப 45 minutesன்றத நான் எப்படி எழுதிக்கலாம்? நான் இங்க வெளியில போட்டுக்கிறேன் கால்குலேஷன் பாருங்க. 45 minutes divided by 60 minutes போட்டா எனக்கு என்ன வரும்? 3/4 கரெக்டா இல்லையா? அப்ப 3/4 of hour அப்படிதானே அர்த்தம்? 3/4 of hour கரெக்டா இல்லையா? அப்ப 3/4 of hour இங்க என்ன வரும்? 3 என்ன வரும்? 4 hour. இப்ப அடுத்தது அடுத்த 45 நிமிஷம், அடுத்த 45 நிமிஷம் நான் அதே நான் அவர்ல கன்வெர்ட் பண்ணா எனக்கு அதே 3/4 தானே வரும். அதே என்ன வரும் எனக்கு? 3/4 வரும் கரெக்டா? சரி, அடுத்த 45 நிமிஷம் வண்டியோட ஸ்பீட் என்ன? 90 km ஸ்பீடு ரைட்டா? எவ்வளவு ஸ்பீடு? அது கேள்வியில கொடுத்துருக்காங்க. 90ன்றது நான் சொல்லல, கேள்வியில கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த நெக்ஸ்ட் 45 minutes கரெக்டா? நெக்ஸ்ட் 45 minutes சரியா? சோ அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 minutes இது, செகண்ட் 45 minutes இது கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் 45 minutes, செகண்ட் 45 minutes. அப்ப இந்த இடத்துல இத மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? இது ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? ஈக்குவல் தான் ஆன்சர்.
இதை மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்கும், ஈக்குவல் தானே ஆன்சர்? கரெக்டா? சரி, இப்ப கால்குலேஷன் போட்டோ சொல்லலாம், போடாமையும் சொல்லலாம். ரைட்டா? சொல்லுங்க பாப்போம். கால்குலேஷன் நம்ம போட்டோ சொல்லலாம், போடாமையும் சொல்லலாம். ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு क्वेश्चन என்ன தெரிஞ்சுங்க. ஆப்ஷன் கொடுத்தா 123.75 கொடுத்தா 123.75 165 125 அப்புறம் 82.5 கரெக்ட்டா? சரி, இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரும்? இன்னொரு ஒரு சின்ன ஒரு லாஜிக் நீங்க ஞாபகம் இருந்தா நீங்க போடலாம். 3/4 நான் 0.95 சொல்லலாமா? 3/4 என்னன்னு சொல்லலாம்? எனக்காக என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் கால்குலேஷன் நம்பர்ஸ் அப்படியே மாத்திக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ தட் கால்குலேஷன் ஃபாஸ்டா போடலாம். சரியா? 3/4 நான் என்னன்னு மாத்திக்கலாம். 3/4 is also equal to 0.95 சொல்லலாமா இல்லையா? 3/4 is also equal to என்னது? கரெக்டா இல்லையா? 75 ஸ்கொயர் நம்ம ஈஸியா போடுறோமா இல்லையா? எந்த ஒரு நம்பருக்கும் 5 முடியறனா 5ல முடியற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேணும்னா பார்த்த உடனே டக்குன்னு சொல்லலாமா இல்லையா? அதுதான் ஸ்பீட் மேக்ஸ் இருக்குல்ல. சோ அப்போ இதுல 3/4 நான் என்னன்னு மாத்திக்கலாம்? 0.75 மாத்திக்கலாமா இல்லையா? அப்ப 3/4 நான் இங்க அதே மாத்திக்கிறேன். பாருங்க என்னன்னு மாத்திக்கிறேன்? 0.75. அப்போ 75 into 75 ஸ்கொயர். எந்த ஒரு நம்பருக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 5ல முடியறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பாருங்க, எனக்கு 75 ஸ்கொயர் வேணுமா? டெசிமல் எல்லாம் மறந்துருங்க. 75 ஸ்கொயர் தானே. எந்த ஒரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? 5 வர இடத்துல டைரக்டா 25 போட்டுறணும். கரெக்டா? எந்த ஒரு நம்பர் 5ல முடியற மாதிரி அதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேணும்னாலும் என்ன பண்ணணும்? 5 வந்ததுன்னா கடைசியில் என்ன பண்ணிடணும்? 25 போட்டுறணும். இப்போ அடுத்தது என்னது? 7. 7க்கு நம்ம நார்மலா கவுண்டிங் பண்ணிட்டே வரும்போது அடுத்த நம்பர் என்ன? 8. அப்போ என்ன பண்ணோம்? 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8. அப்ப 7 into 8 என்ன வந்து எனக்கு? 7 into 8 என்ன வந்து எனக்கு? 56. அப்ப ஆன்சர் என்ன? 5625 வந்துருமா இல்லையா? எனக்கு இங்க எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல். அப்ப இங்க என்ன வந்து எனக்கு? 56.25. நமக்கு தான் தெரியுமே, இந்த ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். கரெக்டா? ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 5ல முடிகிற நம்பர், அதாவது ஷார்ட்கட்ல எப்படி கால்குலேஷன் போறதுன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? சோ பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கொண்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? சோ 5ல முடிகிற எந்த நம்பரா இருந்தாலும் பெர்ஃபெக்ட் பட்டு போட்டு போயிட்டே இருக்கலாமா? அப்ப இங்க நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணதுனால நான் வேகமா போட்டுறேன். கரெக்டா? மனசுலயே போடலாம். ஏன்னா 75 ஸ்கொயரா 7க்கு அடுத்த நம்பர் 8, அப்ப 56. அப்புறம் 5 வரதுல 25 முடிஞ்சு போச்சு ஆன்சர். கரெக்டா? 56.25. அப்புறம் இங்க தான் வரும் எனக்கு 90 into 3/4. கரெக்டா? 90 into 3/4 தான். யோசிங்க, 90 into 3/4 என்ன வரும் ஆன்சர்? முக்காவாசி தானே. அகைன் என்ன வரும்? 67.5. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அகைன் பாத்தீங்கன்னா இது நீங்க கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் வழி சொல்றேன். கவனிங்க போட கவனிங்க. கால்குலேஷன் போட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ எனக்கு தெரியும் 90 எதோட மல்டிப்ளை பண்ணோம்? 3/4. ரைட்டா? எதுக்கு நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம்? அது ஃபர்ஸ்ட் சின்ன ஈஸியான நம்பர் தான், கஷ்டம் கிடையாது, ஈஸியா போகலாம். எப்படின்னா எனக்கு 90 into 0.75 இருக்கா? அத இதையும் நான் என்னன்னு மாத்திக்கலாம்? 0.75 மாத்திக்கலாமா இல்லையா? 0.75 மாத்திக்கலாமா இல்லையா? 3/4 நான் என்னன்னு மாத்திக்கலாம்? 0.75 மாத்திக்கலாம். கரெக்டா? அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பாருங்க, 0.75 அப்படின்னு வரும்போது இதை எப்படி பண்ணலாம்னா டெசிமல் எல்லாம் பார்த்துருங்க. 70 இது வந்து 9ஓட 70 அப்புறம் 9ஓட 5 மல்டிப்ளை பண்ணலாமா? சரி, ஆக்சுவலா 90ல பாதி எவ்வளவுப்பா? 45. 45ல பாதி எவ்வளவு? 22.5. இந்த கால்குலேஷன் இந்த மாதிரி வர நம்பர்ஸ் எல்லாம் போடுங்க, ஆன்சர் வந்துடும். எந்த நம்பரா இருந்தாலும் சரி, 0.75 3/4 இந்த மாதிரி வர எந்த நம்பரா இருந்தாலும் சரி, சரியா? அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் பாதி ஆக்குங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பாதி ஆக்குங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, அதான் ஆன்சர் ஆகும். நீங்க இந்த மல்டிபிகேஷன் போட வேணாம், விட்டுருங்க. சொல்றது புரியுதா? ஆல்வேஸ் 3/4 வந்தாலும் சரி,
0.75 வந்தாலும் சரி, 75% வந்தாலும் சரி, இந்த மூணு நம்பருக்குமே சரியா 0.75 வந்தாலும் சரி, 3/4 வந்தாலும் சரி, 75% வந்தாலும் சரி, எல்லா நம்பருக்கும் கால்குலேஷன் என்ன பண்ணுங்க, கொடுத்து எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுமோ அதுல பாதி, அதே அதுல பாதி ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சோ அப்ப 90ல பாதி 45, அந்த 45ல பாதி 22.5. அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு வருது எனக்கு 67. அவ்வளவு அதான் இதோட ஆன்சரா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வருது எனக்கு 67. என்ன வருது எனக்கு 5. கரெக்டா? 67.5. அப்போ 67.5 இங்க 56.25. இங்க பாருங்க, இங்க ஒரு 0 வந்துருமா, ஏன்னா இங்க 2 டெசிமல், இங்க 2 டெசிமல் இல்ல, ஒரு டெசிமல் தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், பேலன்ஸ் பண்றதுக்காக 0 போட்டுக்கிறேன். சரியா? அப்போ இங்க 50 காசு, இங்க 25 காசு, ரெண்டு ஆட் பண்ணா 75 காசு வருமா, டெசிமல்ல 75 காசு வருமா? ஓகே, இது ரூபால இல்ல, இது டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப டெசிமல்ல பாத்தீங்கன்னா 0.75 வருமா? எந்த ஆப்ஷன் 0.75 இருக்கு? எந்த ஆப்ஷன் இருக்கு? ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ரைட்டா? அப்ப அது ஆன்சர். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல கால்குலேஷனுக்கு டைம் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங், இது ஸ்பீட் மேக்ஸ் பிரகாரம் 75² போறது ஈஸி. அப்புறம் எந்த நம்பரையும் 0.75 அல்லது 75% அல்லது 3/4 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடங்கள்ல நம்பர் அப்படியே பாதி அகைன் பாதி ஆட் பண்ண ஆன்சர் அதான் வரும். எந்த நம்பரா இருந்தாலும் சரி இது பொருந்தும். அதாவது எந்தெந்த நம்பருக்கு பொருந்தும், 0.75 மல்டிப்ளை பண்ற எந்த நம்பரா இருந்தாலும், அதே மாதிரி 3/4 மல்டிப்ளை பண்ண வேண்டிய எந்த நம்பரா இருந்தாலும், அதே மாதிரி 75% வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த நம்பரா இருந்தாலும் இப்ப நான் சொல்றது பொருந்தும். சரி, அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வேற என்ன சம் கொடுத்துருக்காங்க பாப்போம். ஓகே, இன்னொரு சம் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. A motorcycle covers 60 km in 3 hours. A motorcycle covers 60 km in 3 hours. See, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே கேக்குறாங்க. இத டோட்டலா ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்ச போகுது. சரியா? சரி, இப்போ அடுத்த சம் பாப்போம். A motorcycle covers 60 km in 3 hours. Its speed is doubled. What distance will it cover in the next 1 hour? What distance will it cover in the next 1 hour? 40. சரி, அகைன் நான் என்ன பண்றேன், ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கங்க ஆல்வேஸ், சோ தட் மிஸ்டேக்ஸ்ன்றது வரவே வராது. எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், எது கொடுக்கலன்னு தெரியும், ஜஸ்ட் டேபிள் போடுங்க, ஆன்சர் வந்துடும். எந்த கொஸ்டினா இருந்தாலும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இது மாதிரி டேபிள் போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரி, கேள்வி எனக்கு என்ன கொடுத்திருந்தேன், சம படிங்க. Motorcycle covers 60 kilometers in 3 hours. 60 kilometers ஸ்பீட்ல 3 hours டிராவல் பண்றாங்க. ரைட்டா? அப்போ 60 kilometer ஸ்பீட்ல 3 hours டிராவல் பண்றாங்க. ரைட், சரியா? அடுத்தது கவர்ஸ். ஓகே, ஸ்பீடு கிடையாது, சாரி. மோட்டார் சைக்கிள் கவர்ஸ் 60 கிலோமீட்டர், அப்படித்தானே? அப்பனா அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் 60, எவ்வளவு நேரத்துல 3 hours. அப்ப ஸ்பீடு கிடையாது. சரியா? ஓகே, மோட்டார் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. ரைட்டா? இப்ப கேள்வி என்ன கேக்குறாங்க, இதோட ஸ்பீடை டபுள் ஆக்குறாங்க. அப்பனா இதோட இப்ப இருக்க ஸ்பீடு என்ன செய்யணுமா இல்லையா? கவனிங்க. அப்ப இப்ப இருக்க ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா 60/3 போட்டா இங்க வந்துருமா? ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஏன்னா ஸ்பீட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் என்ன வந்துரும் எனக்கு, டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது 60. இதெல்லாம் மனசுலயே போடணும், எழுதப்படாது, இருந்தாலும் புரியறதுக்காக எழுதுறேன். சரியா? டிஸ்டன்ஸ் 60, டைம் வந்து 3, 60/3 என்ன வரும் 20. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும் 20. இப்ப என்ன சொல்றாங்க கேள்வியில, ஸ்பீட டபுள் ஆகுறாங்க. ஸ்பீட டபுள் ஆகுனா என்ன வந்துரும் 40. 1 ஹவர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவாங்க, அதான கேள்வி. 1 ஹவர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவாங்கன்னா 1 ஹவர். அப்ப இந்த 1 ஹவர் ஸ்பீட் இன்டு டைம் தான டிஸ்டன்ஸ் கவர்டு. அப்ப 40 × 1 எவ்வளவு வந்துரும் 40. அது முடிஞ்சுதா? சோ அப்ப இந்த டேபிள் போட்டா ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்க क्वेश्चन நீங்க நினைக்கிறது கூட ஈஸி தான். பட் இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட்லாம் சொல்ல முடியாது.
கொஞ்சம் சில பேர் யோசிக்கலன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆரம்பத்தே பாருங்க நான் அந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பா ரிசீவ் பண்றோம், அதை தப்பா புரிஞ்சதுனால நான் மாத்தி எழுதுறேன். கரெக்டா? சோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? ஆல்வேஸ் கொஸ்டின் நீங்க கரெக்டா கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கங்க, படிங்க, புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வேற எதுவும் சம்ஸ் இல்ல. 2015 ரயில்வேஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்த சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.